கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், அதில் 30ஆம் வசனம். 1 சாமுவேல் 2:30, அதன் பின்பகுதி. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைய தினம் தேவன் நம்மளை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். யாரை? தேவனை கனப்படுத்துபவர்களை. தேவனை கனப்படுத்துவதுன்னா என்ன? தேவனுக்கு சாட்சி சொல்வது. கர்த்தர் என் வாழ்க்கையில் இது எனக்கு இந்த காரியங்கள் செய்து முடித்தார், நான் ரொம்ப போராட்டத்தில் இருந்தேன், போராட்டங்களில் விடுதலை செய்தார், நோயின் படுகையில் இருந்தேன், என்னை நோயிலிருந்து மீட்டு கொண்டார், வேலை இல்லாமல் இருந்தேன், தகப்பன் எனக்கு ஒரு வேலை கொடுத்தார் அப்படின்னு தேவனுக்கு சாட்சி சொல்லுவது, தேவனை கனப்படுத்துவது. செல்லுமிடம் எல்லாம் நான் கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தரை எல்லாத்தையும் என்னை விலைக்கு காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தேவனை பற்றி பேசுவது. இதுதான் தேவனுக்காக சாட்சியாக நிற்பது தான் தேவனை கனப்படுத்துவது. நம்ம தேவனை புகழ்ச்சியாளர்னால தேவனுக்கு என்ன பெருமை? தேவனுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் சகலத்தையும் எல்லாத்தையும் தாண்டினவர், அவர் மேலானவர், அவர் ஒரு தேவன். அவர் நம்மளோட சாதாரண புகழ்ச்சி அவரை ஏமாத்திடாது. இன்னைக்கு உலக மக்களை ஏமாத்தலாம், நல்லா அவனை போட்டு புகழ்ந்து பேசி அவன்கிட்ட காரியங்கள் வாங்கினவனை போடா அப்படின்ட்டு அவனை தூக்கி போட்டு நம்ம போயிடலாம். இதான் உலக இயல்பு. நம்ம உலக இயல்பு அதுதான். தேவன்கிட்ட போய் நம்ம புகழ்ச்சி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, தேவனுக்கு தெரியும். ஏன்னா உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் நம்ம பைபிளில் படிக்கிறோம். அவருக்கு தெரியும் இவன் எதுக்காக என்றவரா, இவன் பின்னால் என்ன செய்வான், இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன மாதிரி ஆவான், இன்னும் தேவனுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அப்படிப்பட்ட தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். இது பார்த்தீங்கன்னா ஏலியை பற்றி சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஏலியை பற்றி சொல்லப்பட்ட காரியம், ஏலி குடும்பத்தை பற்றி சொல்லப்பட்ட ஒரு காரியம். நம்ம நினைக்கலாம் இது ஏலியை பற்றி தானே சொல்லப்பட்டு இருக்கிறது, எனக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வேதம் முழுவதும் நமக்காக சொல்லப்பட்டது. இதில் வர கதாபாத்திரங்கள், இதில் வர ஆள்கள் எல்லாமே என்னென்னா நம்மளை குறித்து. நம்ம அந்த மாதிரி நடக்கக்கூடாது, நம்ம எப்படி நடக்கணும் நடக்கக்கூடாதுன்றதை பற்றி தான் முழு வேதமும் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஏன் அவங்களாம் உழுந்து போனாங்க, அவங்களாம் எந்த தவறுகள் செய்தாங்கன்றதை நம்ம புரிந்து கொண்டு அந்த தவறுகள் செய்யக்கூடாது. ஏலி உண்மையிலே பக்திமான், தேவனோட நீதிமானவர். ஆனால் தன் பிள்ளைகளை சரியாக வளர்க்காதனால அந்த இது அவர் மேலே தான் திரும்புது. அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கிறோம்? அப்போ என்னை கனப்படுத்துவேன், நான் கனப்படுத்துவேன் என்று சொன்ன தகப்பன் ஏசப்பா என்ன சொல்றார்? அடுத்த வார்த்தையை பாருங்க, என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். கனஈனப்படுத்துவேன்னு சொல்லலை, கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப முதல் வாக்கியம் என்ன சொல்றாரு? என்னை கனப்படுத்துவதில்லை, நான் கனப்படுத்துவேன் அப்படின்றாரு. அப்ப கனப்படுத்துவது தேவனுக்கு பிரியமானது, தேவனுடைய காரியம். ஆனா தேவனை விட்டு விலகி போனாங்கன்னா கனஈனப்படுவார்கள். அது யாரால கனஈனப்படுவார்கள்? ஆதாமேவாளை பத்தி நல்லா தெரியும். அந்த படத்தை சாப்பிடுவதற்கும் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தவர்கள், தேவனோட பேசி கொண்டிருந்தவர்கள். ஆனா அந்த படத்தை சாப்பிட்ட உடனே உங்க வாழ்க்கை என்னாச்சு? அப்படியே தேவனை அறிகிற அறிவுல இருந்து பின்வாங்கி அவங்க ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அந்த மகிமையை இழந்து விட்டாங்க. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிற தேவனுக்கு நம்ம மகிமையாக இருக்கிறோமா? தேவன் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். எதற்காக? கனப்படுத்துவதற்காக. ஆனா அதுல ஒரே ஒரு காரியம் நம்மகிட்ட ஆசைப்படுகிறார், என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். கர்த்தர் நம்மளை கனப்படுத்த ஆசைப்படுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, தேவனால் கனப்படுத்தப்படுவதற்காக ஆயத்தமாக. அதற்கான வழி என்ன தெரியுமா? தேவனை நம்ம கனப்படுத்துவதுதான். தேவனை நம்ம கனப்படுத்துவோம்னு என்ன? சாட்சியாக தேவனுக்கு சொல்லுவது, கர்த்தர் எல்லாத்தையும் என்னை நீங்களாக்கி என்னை விடுவித்தார், கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார், கர்த்தர் என்னுடனே இருக்கிறார் அப்படின்னு நம்ம சாட்சியாக சொல்லிக்கொண்டே இருப்பது தான் கர்த்தரை கனப்படுத்துவது. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை நம்மை ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் கொடுக்கும் கனத்தை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். ஆமேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, என்னை கனப்படுத்துவர்களை நான் கனப்படுத்துவேன் என்று நீ சொன்ன மகா கிருபைக்கா நன்றி 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 ஆண்டவரே. கனமும் மகிமையும் உம்மிடத்திலிருந்து வருகிறது என்பதை புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. அந்த நிலையிலே நிலைத்து நின்று நாங்கள் உண்மை கனப்படுத்தும் பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஏஸ்தாவனே, உமக்கு சாட்சியாக நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் கனப்படுத்துவேன் என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.